வணக்கம் மக்களே. ஒரு வழியா ஃபைனலி இந்த வார் அப்படிங்கிறது வந்து ஒரு முடிவை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸ்டேட் ஆஃப் ஹார்மூஸை ஈரான் கம்ப்ளீட்டா எல்லா நாடுகளுக்கும், எந்த நாடுகளுக்கும் பாரபட்சம் இல்லாம எல்லா நாட்டுகளுக்கும் கம்ப்ளீட்டா திறந்து விடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஈரான். இது எதனால நடந்துச்சு? லெபனான்ல இஸ்ரேலுடைய தாக்குதல் தொடர்ந்து நடந்துட்டே இருந்தது. இன்னைக்கு வரைக்குமே அந்த தாக்குதல் அப்படிங்கிறது நடந்துட்டு இருந்தது. இப்போ 10 நாளைக்கு சீஸ்ஃபயர் அனௌன்ஸ் பண்ணப்பட்டு ஈரான் வந்து லெபனானை தாக்குறத நிறுத்துறோம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அமெரிக்கா இந்த போருக்கு எதுக்கு உள்ள வந்தாங்க? இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கு நடுவில் தான் போர் நடந்துட்டு இருந்தது. இந்த போருக்கு இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு தான் அமெரிக்கா உள்ள வந்தாங்க. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் சீஸ்ஃபயர் அனௌன்ஸ் பண்ணப்பட்டு போர் நிறுத்தம் நடைமுறையில் இருக்கு. இப்போ மீண்டும் உலக நாடுகள் எல்லாம் போட்டு கழுவி ஊத்துனதுனால அமெரிக்கா வந்து இஸ்ரேலை உன்னால தாண்டா எல்லா பிரச்சனையும், நீ கொஞ்ச நேரம் ஓரமா உட்காருன்னு சொல்லி இஸ்ரேலை அடக்கி உட்கார வச்சிருக்கிறாங்க. இதுக்கு சப்போர்ட் பண்ணது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஈரான் லெபனானில் நடக்கிற தாக்குதலை நிறுத்தினீங்க அப்படின்னா தான் இந்த பேச்சுவார்த்தை அடுத்த கட்டத்துக்கே மூவ் ஆகும் அப்படின்னு கிடுக்குப்பிடி போட்டதுனால இஸ்ரேல் வந்து லெபனானை தாக்குறத நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. சீஸ்ஃபயர் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. லெபனான் அப்படிங்கிறது ஈரானுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு குட்டி நாடு. இங்க வந்து இஸ்புல்லா அமைப்பு வந்து இங்க பவர்ல இருக்கிறாங்க. ஸோ இந்த இஸ்புல்லா அமைப்பு மொத்தமாகவே அழிக்கணும் அப்படிங்கிறது இஸ்ரேலுடைய முக்கியமான ஒரு கோலா இருந்துட்டு இருந்தது. இந்த நிலையில அமெரிக்கா வந்து இஸ்ரேல் லெபனான் நடுவில் நடக்கிற தாக்குதலை நிறுத்த சொல்லி சீஸ்ஃபயர் அனௌன்ஸ் பண்ணப்பட்டு 10 நாள் நடைமுறையில் இருக்கு. சரிப்பா, அமெரிக்கா தான் வந்து ரொம்பவும் கராரான ஆளாச்சே. இது நாங்கள் சீஸ்ஃபயர் நான் முடிஞ்சதும் வந்து ஈரானை அடிச்சு காலி பண்ணிடுவோம் அது இதுன்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்களே. எப்படி அமெரிக்கா வந்து இதுக்கு இந்த போர் நிறுத்தத்துக்கு வந்து கம்ப்ளீட் போர் நிறுத்தத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்றேன். ஸோ இது வந்திருக்கிற தகவல்களின் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா, ஈரான் கம்ப்ளீட்டா ஹார்முஸ் நீர்முனையை திறந்துட்டாங்க. இப்போ எல்லா உலக நாடுகளுடைய கப்பலும் அந்த ஹார்முஸ் நீர்முனை வழியா வந்து டிராவல் பண்ணலாம். இதனால கச்சா எண்ணெயுடைய விலையும் வந்து குறைய ஆரம்பிச்சிருக்கு. உலக அளவில் பெட்ரோல் மற்றும் டீசலுடைய விலை, எரிபொருளுடைய விலையும் வந்து குறைய ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இதுக்கு வந்து வழக்கம் போல அமெரிக்கா வந்து ஏகப்பட்ட ட்விட் எல்லாம் போட்டு நாங்கள் அது சாதிச்சிட்டோம், இதை சாதிச்சிட்டோம் அப்படி இப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு பக்கம் இருந்துட்டு போகுது. நடைமுறை உண்மை என்ன அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோம். ஈரான் வந்து அபிஷியலாக வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, நாங்கள் கம்ப்ளீட்டாக வந்து ஹார்முஸ் நீர்முனையை திறந்துட்டோம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த அமெரிக்கா வந்து ஏன் திடீர்னு வந்து இத்தனை நாள் நான் துப்பாக்கி முனையில் தான் வந்து எங்களுடைய ட்ரிகரில் தான் வந்து எங்களுடைய கைகள் எல்லாம் வச்சிருக்கிறாங்க எங்கள் வீரர்கள்லாம், நாங்கள் அப்படின்னு சொன்னாவே வந்து மொத்த ஈரானையும் காலி பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நிலையில அமெரிக்கா இந்த போர் முடிய போகுது, கம்ப்ளீட்டான பேச்சுவார்த்தை, அதாவது போர் நிறுத்தக்கான மொத்தமான பேச்சுவார்த்தை சீக்கிரமா நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லையா. பாகிஸ்தான்ல நடக்க போகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. இது எதனால, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மெயினான ஒரு விஷயம் என்ன அப்படிங்கிறத நான் சொல்றேன் உங்களுக்கு. ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து அமெரிக்கா வந்து ஈரான் வந்து என்ரிச் பண்ணப்பட்ட யுரேனியத்தை எங்ககிட்ட கொடுக்கறதா வந்து ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நாங்கள் போட்டு அடிச்ச அடியில் ஈரான்ல எந்த ஒரு யுரேனியமும் இல்லை, மொத்தமாக எல்லாம் அழிஞ்சு போச்சு, இருக்கிற கொஞ்சம் நஞ்சதையும் எங்ககிட்ட கொடுக்கறதா ஒத்துக்கிட்டாங்க ஈரான் அப்படிங்கிற மாதிரி தகவலை சொல்லியிருந்தாங்க. இதுக்கு பகிரங்கமாக மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க ஈரான். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுப்பா. இந்த போர் நிற்கக்கூடிய அளவுக்கு நடந்த விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துவோமா? சரி, என்னதான் வந்து இந்த போர்ல ஈரான் தான் வந்து மெயினான டார்கெட்டா யூஎஸ் போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருந்தாலும், இந்த போரை நடத்துறது, ஈரானுடைய பேக் போனா இருந்து நடத்துறது சைனா தான் அப்படின்னு பல கான்ஸ்பிரன்சி வந்து இருந்துட்டே தான் இருக்கு, பல வதந்திகள் இருந்துட்டே தான் இருக்கு. அது உண்மையா அப்படின்னு கேட்டா ஒரு வகையில இல்ல, பல வகையில அது உண்மைதான். சைனா அப்படிங்கிறவங்க எந்த மாதிரின்னு பாத்தீங்கன்னு வைங்களேன், நரி தந்திரமா தான் வேலையை பார்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ரொம்பவும் தந்திரமான அமைதியா இருந்தே காரியத்தை சாதிக்கக்கூடிய ஒரு நாடு அமெரிக்கா. வந்து எல்லாத்தையும் உருட்டி மிரட்டி போட்டு அடிச்சிருவேன், கொன்றுவேன், காலி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி காரியத்தை சாதிக்குது அப்படின்னா, சைனா பக்கத்திலேயே இருந்து தட்டி கொடுத்து சாதாரணமாவே வந்து காரியத்தை சாதிக்கக்கூடிய ஒரு நாடு சைனா. இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, சைனாவில் இருந்து 1000 மேன்பேட்ஸ், அதாவது ஒரு இண்டிவிஜுவல் மேன் ஒரே ஆளு தூக்கிட்டு போய் அடிக்கக்கூடிய ராக்கெட்ஸை வந்து 1000 ராக்கெட்ஸை வந்து ஈரானுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடான துருக்மனிஸ்தானுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. துருக்மனிஸ்தான் வந்து ஈரானுக்கு பக்கத்தில் இருக்கிற நாடு. துருக்மனிஸ்தான் சைனா கிட்ட இருந்து 1000 மேன்பேட்ஸை வாங்கியிருக்கிறாங்க. இந்த மேன்பேட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, தரையில இருந்து வானத்துல 5 கிலோமீட்டர் ரேஞ்ச் வரைக்கும் இருக்கக்கூடிய
ஃப்ளைட்ஸை வந்து அடிச்சு காலி பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய மிசைல்ஸ், இது எல்லாமே வந்து ராக்கெட்ஸ். அந்த ராக்கெட்ஸ் வந்து இண்டிவிஜுவலா ஒவ்வொரு சோல்ஜரும் தன்னுடைய தோல்ல சுமந்துட்டு போய் ஈஸியாவே வந்து வரக்கூடிய ஃபிளைட்ஸை அடிச்சு காலி பண்ண முடியும். சரி, 5 கிலோமீட்டர் வரைக்கும் தானே வந்து ரேஞ்ச் இருக்கு, 5 கிலோமீட்டருக்கு மேல பறந்தா அடிக்க முடியாதுல்ல அப்படின்ற மாதிரி நீங்க கேள்வி கேட்கலாம். ஆனா அமெரிக்காக்குள்ள சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, ஒரு இடத்த நாங்க பிடிக்க போறோம் அப்படின்னா, இல்ல ஒரு இடத்த கட்டுப்படுத்த போறோம், ஒரு இடத்த வந்து எங்களுடைய பவர்ல எடுக்க போறோம் அப்படின்னா 5 கிலோமீட்டர் ரேஞ்சுக்குள்ள தான், லோ லேட்டிடியூட்ல தான் பறந்தாதான் அதை வந்து சாத்தியப்படுத்த முடியும். இப்போ ஒரு இடத்த போய் ஒரு எண்ணெய் கிணறு இருக்கு, ஒரு எண்ணெய் கம்பெனி இருக்கு, அந்த கம்பெனியை நாங்கள் டேக் ஓவர் பண்ண போறோம் அப்படின்னா 5 கிலோமீட்டர் ரேஞ்சுக்கு உள்ள பறந்தோம் அப்படின்னா தான் எங்களால் போய் அந்த இதை வந்து பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அப்படி அவங்க கீழேயே வந்து லோ லேட்டிடியூட்ல பறக்கும்போது இந்த மாதிரி மேன்பேட்ஸை வச்சு ஈரான் ஈஸியாகவே வந்து அவங்களுடைய ஃப்ளைட்ஸ் எல்லாத்தையும் வந்து காலி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த துருக்மனிஸ்தான் வாங்கின 1000 மேன்பேட்ஸும் வந்து ஈரானுக்கு தான் வரப்போகுது. ஸோ நேரடியாக வந்து சைனா ஈரானுக்கு கொடுக்க முடியாது, கப்பல் வழியாகவும் கொண்டு வர முடியாது, இல்லை நம்ம ஃப்ளைட் வழியாகவும் கொண்டு வர முடியாது. இந்த நிலையில் வந்து என்ன பண்ணுறது, வேற வழியே இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற நாடு மூலமாக ஈரானுக்கு இந்த 1000 மேன்பேட்ஸை கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே வந்து அமெரிக்காவில் பயங்கரமான எதிர்ப்பு இந்த போருக்கு. இது நம்மளுடைய போரே கிடையாது, நீ தேவையில்லாம ஊக்க நுழைச்சி நம்மளுடைய பொருளாதாரத்தை எல்லாம் வீணடிச்சிட்டு இருக்கிற, இதனால பெரிய பொருளாதார பின்னடைவு நம்ம நாட்டுக்கும் வரப்போகுது அப்படின்னு மக்கள்ல இருந்து, அரசியல்வாதிகள்ல இருந்து, மத தலைவர்கள் இருந்து எல்லாருமே ட்ரம்ப்பை போட்டு திட்டி தீர்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த நிலையில இந்த ஒரு தகவல் வந்து இந்த மாதிரி 1000 மேன்பேட்ஸ் வந்து ஈரான் வாங்கியிருக்கிறாங்க, ஈரானுக்கு வந்து வரப்போகுது, இதுக்கு பேக் போனா வந்து சைனா தான் இருக்கு, சைனா கிட்ட இருந்து இந்த 1000 மேன்பேட்ஸ் ஈரானுக்கு வருது அப்படின்ற தகவல் ட்ரம்ப்புக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த சைனா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அஃபிஷியலாகவே வந்து இந்த கமர்ஷியலாக இந்த மேன்பேட்ஸ் மாதிரியான ராக்கெட்ஸை, லான்ச்சர்ஸ் எல்லாம் வந்து சில நாடுகளுக்கு சேல் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து அந்த நாட்டுக்கான உதவி அப்படின்னு சொல்லுவாங்க. சைனா வந்து ஈரானுக்கு உதவி பண்ணுது அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க லீகலாவே வந்து இந்த மாதிரி மிசைல்ஸ், இந்த மாதிரி லான்ச்சர்ஸ் எல்லாம் வந்து சேல் பண்ணக்கூடியவங்க தான். அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து சேல் தான் பண்ணியிருக்கிறோம் அந்த நாட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருவாங்க. ஸோ இந்த தகவல் ட்ரம்ப்புக்கு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணுறாரு, உடனே அடிக்கிறாரு சைனாவுக்கு ஃபோனு. என்னப்பா இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கு, இந்த மாதிரி உதவி பண்ண வேண்டாம் மற்ற நாடுகளுக்கு, ஈரானுக்கு நீங்கள் எந்த உதவியும் பண்ணாதீங்க, இந்த ஹார்முஸ் நீர்முனையை நம்ம 2 பேரும் பங்கு போட்டுக்கலாம், ஹார்முஸ் நீர்முனையை வந்து நாங்கள் கட்டுப்பாட்டில் எடுத்துறோம், நம்ம 2 பேரும் இதை வந்து பங்கு போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அமெரிக்கா வந்து சைனா கிட்ட பேசினதா தகவல் வந்திருக்கு, தகவல்கள் தெரியுது. ஸோ இதுக்கு நல்ல மூஞ்சில் அடித்த மாதிரி சைனா ரிப்ளை பண்ணியிருக்கிறாங்க. எங்களுக்கும் ஈரானுக்கும் நடுவில் பல வகையில் வர்த்தக ரீதியாகவும் சரி, மற்ற பல வகையில் வந்து ஒப்பந்தம் இருக்கு. 2021 வருஷம் இந்த ஒப்பந்தம் வந்து போடப்பட்டது. இதில் பல விஷயங்கள், இதில் வந்து அவங்க ட்ரேட் எக்ஸ்சேஞ்ச் ஆகட்டும், ஆயுத உதவி ஆகட்டும், இவங்க கிட்ட ஈரான் இருந்து சைனா என்ன வாங்குறதா இருக்கட்டும், இந்த மாதிரி எக்கச்சக்க விஷயங்களை உள்ளடக்கி ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு. இந்த ஒப்பந்தத்தின்படி ஹார்முஸ் நீர்முனை அப்படிங்கிறது வந்து ஈரானுக்கு சொந்தமானது. அதுல அவங்க டோல் வசூல் பண்ணாலும் நாங்கள் ஈரானுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம். அதாவது நேரடியான சப்போர்ட் இல்லை, நாங்கள் அவங்க கிட்ட வர்த்தகம் பண்ணிக்கிட்டு தான் இருப்போம். எங்கள் நாடுகளுக்கு இடையில ஒப்பந்தம் இருக்கு, அதன்படி நாங்கள் நடந்துக்குவோம், இதில் நீங்களும் தலையிடாதீங்க அப்படின்னு மூஞ்சில் அடித்த மாதிரி சைனா வந்து அமெரிக்காவை துரத்தி விட்டுருச்சு. ஏற்கனவே ட்ரம்ப்புக்கு என்ன $30 மில்லியன் அளவுக்கு வந்து செலவு இந்த ஈரானை போட்டு அடிச்சதுல. ஈரான் வந்து சாதாரணமாக ட்ரோன்ஸை வச்சு கம்மியான காசை வச்சு பெரிய வல்லரசு நாடு கூட ஈடு கொடுக்குறாங்க. இதுக்கு பேக் போனா இருக்கிறது சைனா. இது எல்லாத்தையும் வச்சு கூட்டி கழிச்சு பார்க்கும்போது கூடிய விரைவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவில் எலெக்ஷன் வரப்போகுது, எலெக்ஷனில் ஜெயிக்கணும். இல்லையா இதே மாதிரி போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா நம்ம தோற்றுருவோம் அப்படிங்கிறது ட்ரம்ப்புக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இது எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்துட்டு இந்த போரை நிறுத்துறது தான் ஒரே ஒரு சிறந்த வழி அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்து இந்த போரை நிறுத்துறதுக்கான வேலைகள் பேக்ரவுண்டில் நடந்துட்டு இருக்கு. கூடிய விரைவில் வந்து யுஎஸும் ஈரானும் சேர்ந்து பாகிஸ்தானில் அமைதி ஒப்பந்தம் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த நிலையில் இருக்கும்போது ஈரான் கம்ப்ளீட்டாக வந்து ஹார்முஸ் நீர்முனையை திறந்து விட்டுட்டாங்க. இந்த நிலையில் அமெரிக்கா என்ன சொல்லுது, அது சும்மா இருக்குமா அமெரிக்கா, அவருக்கு வந்து ட்ரம்ப்புக்கு வாயில தான் சனின்னு சொல்கிற மாதிரி எதையாவது ஒன்று எப்பயாவது எங்கேயாவது சொல்லிக்கிட்டே இருக்கணுங்கிற மாதிரி எக்கச்சக்கமாக எதையோ உளறி வச்சிருக்கிறாரு. எங்களுடைய
நாங்கள் பிளாக் பண்ணோம் இல்லையா, அதாவது ஈரான் வந்து ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸை பிளாக் பண்ணிடுச்சு. ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களுக்கு நாங்கள் பிளாக்கெட் போட்டோம்ல, அது எல்லாம் இன்னும் நடைமுறையில் தான் இருக்குது. ஈரானுடைய கப்பல்களை போகிறதுக்கு நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம். எங்களுடைய அமைதி ஒப்பந்தம் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தான் எங்களுடைய கப்பல்கள்லாம் அங்கேருந்து கிளம்பும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்லி வச்சிருக்கிறாரு. ஸோ நடக்கக்கூடிய இப்போ நடந்துட்டு இருக்கிற விஷயங்களை வச்சு பார்க்கும்போது இந்த போர் அப்படிங்கிறது ஒரு 90% முடிய போகுது அப்படிங்கிற மாதிரியான நிலைப்பாடில் தான் வந்து இருந்துட்டு இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்பாடா இந்த போர் முடிஞ்சா போதுண்டா சாமி அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல இந்த போர் இதோட முடிஞ்சிருச்சு, அடுத்து உலகத்துல விலைவாசி அப்படிங்கிறது கண்ட்ரோல்ல இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இந்த போரை பத்தின உங்களுடைய நிலைப்பாடு என்ன? இந்த 3-4 நாடுகள் இன்வால்மெண்ட் என்ன பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத பத்தி மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு இன்னும் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட உங்களை வந்து பார்க்குறேன். இப்போதைக்கு நன்றி, வணக்கம், டாடா, பாய் பாய்.